வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 24 இன்னைக்கு கெபாயா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே இந்தோனேஷியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்தோனேஷியாவினுடைய ஒரு ஐக்கானா அவங்க நாட்டினுடைய தேசிய உடையாக பார்த்தீங்கன்னா இந்த கெபாயா அப்படின்ற ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. இது வந்து கோட் மாதிரி இருக்கும் போடுறத பார்க்கறதுக்கு. பெண்கள் அதிகமாக விரும்பி போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக இது இருக்கிறதுனாலையும் ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா புருனே, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை விரும்பி அணியக்கூடிய ஒன்றா இருக்குது. அதுவும் இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பெண்களும் இதை யூஸ் இருக்காங்க. இது ஒரு கௌரவமாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஊரில் சாரி கட்டுறது அப்படின்றது நமக்கு ஒரு அடையாளம் இல்லை, அந்த மாதிரி தான் அவங்க ஊரினுடைய அடையாளமாக இது பார்க்குறாங்க. எஸ்கே திருமூர்த்தி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் ஒரு ஆதரவையும் கொடுத்தாரு. அதன் மூலமாக ஜனாதிபதி சுகர்னோ என்ன பண்ணியிருக்காரு, இந்தோனேஷியாவில் இதை தேசிய ஒரு உடையாகவும் மாற்றிட்டாங்க. சரி, இந்த உடை எப்படி இவங்க நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் அரபு அதை இஸ்லாமியர்களுடைய வணிகர்கள் வந்து அவங்க மூலமாக இது பிரபலமாகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்குது. ஏன்னா பாரசீக லாங்குவேஜில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கெபாயா அப்படின்ற ஒரு வேர்டே வருது. அண்டு இந்த ஒரு ஆடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய பெண்கள் அணியக்கூடிய அந்த மேலங்கி ரொம்ப லேசாக இலகுவாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு உடையாக தான் இதுவுமே வடிவமைச்சிருந்தாங்க. அதன் மூலமாக இது இவங்க நாட்டில் பரவி இருக்கலாம், அது மூலமாக இது பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பயங்கர ட்ரெண்டாக இந்தோனேஷியாவினுடைய ஒரு ஐக்கானா மாறி இருக்கக்கூடிய அந்த உடையை கொண்டாடணுன்றதுக்காக அவங்களுடைய நேஷனல் உடையாக இந்த கெபாயாவை கொண்டாடுறாங்க ஜூலை 24. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லாப நோக்கமற்ற ஒரு அறக்கட்டளை மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். இந்த செல்ஃப் கேர் அப்படின்றது என்னதான் நம்ம கூட்டமாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் நம்ம தனியாக தான் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றது நமக்கு தான் நல்லா தெரியும். இந்த உடம்பை நல்லா ஹெல்த்தாக பார்த்துக்கிறதுக்கான வேலாம் என்னென்ன, எப்படிலாம் நம்மளை வந்து வயசான காலத்துலையும் நம்மளை ஓவர் கம் பண்ணி நம்ம யாரோடைய உதவியும் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதுக்காக நிறைய அமைப்புகள் மூலமாக இவங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினுக்கிறாங்க. இதுக்கு வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளை நாம் எப்படி ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு செல்ஃப் கேரை மோட்டிவேட் பண்ணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே சைமன் பொலிவர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த ஒரு அரசியல்வாதியாகவும் அட் த சேம் டைம் ஒரு பெரிய வீரராகவும் இருந்திருக்கிறாரு. ஈக்வெடார், கொலம்பியா, பொலிவியா இந்த மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மதிப்புமிக்க ஒரு பர்சனாக இவர் பார்க்க போகிறார். இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்ஜிஆர் என்ற அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு தலைவராக பார்க்குறோம். ஒரு ஒப்பீட்டுக்காக தான் இதை சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக தான் பார்த்தீங்கன்னா இந்த சைமன் பொலிவர் இருந்திருக்கிறாரு. அதுவும் லத்தீன் அமெரிக்க போரில் பார்த்தீங்கன்னா இவருடைய ஈடுபாடு அப்படின்றது பெரிய லெவலு. ஏன்னா இவருடைய அந்த ஒரு தாக்கத்தின் மூலமாக தான் அந்த போர்கள் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா வெனிசுலா ஒரு தனி சுதந்திரமான ஒரு பகுதியாக மாறிச்சு. தென் அமெரிக்காவினுடைய முதல் சுதந்திரமான ஒரு பகுதியாகவும் மாறிச்சு. அதனால தான் வெனிசுலாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாக பார்க்கறதுனால இவர்களுடைய பர்த்டேவை இன்னைக்கு இராணுவ அணிவகுப்புகள் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடுகிறாங்க. ஸோ 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டு மக்கள் கொண்டாடினுக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய பர்த்டேவை தான் இன்னைக்கு சைமன் பொலிவர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணுகிறாங்க வெனிசுலா. இதுதான் இன்பம் என்று தேடி அலைந்து அடைந்த பிறகும் தீராமல் தொடர்ந்தது இன்பத்தின் தேடல், உலகத்தின் இயல்பான நியதிகளில் இதுவும் ஒன்று. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.